உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, யாத்ராகமம் 20:24 இந்த வசனத்தை தான் தேவன் உங்களுக்கு கொடுக்குறாங்க. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். எந்த இடத்துல தேவனை தூக்கி உயர்த்தி வச்சிருக்கீங்களோ அந்த இடத்துக்கு தேவன் வர போறாரு, உங்களை ஆசீர்வதிக்க போறாரு. நீங்க முன்னேறுவீங்க, செழிப்பீங்க. எங்கெல்லாம் தேவனை நீங்க உயர்த்தி வச்சிருக்கீங்க செக் பண்ணி பாருங்க. உங்க வீட்டுல தேவனை உயர்த்தி வச்சிருக்கீங்களா? உங்க குடும்பத்துல தேவனை உயர்த்தி வச்சிருக்கீங்களா? உங்க தெருவுல தேவனை உயர்த்தி வச்சிருக்கீங்களா? உங்க வியாபாரத்துல தேவனை உயர்த்தி வச்சிருக்கீங்களா? எந்த இடத்துலலாம் நீங்க தேவனை உயர்த்தி வச்சிருக்கீங்களோ அங்கெல்லாம் ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. ஏன்னா தேவன் வராரு. எங்கெல்லாம் என் பிள்ளைங்க என்னை பிரஸ்தாபப்படுத்தி வச்சிருக்காங்களோ அங்கெல்லாம் நான் வந்து என் பிள்ளைங்களை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க தெரியக்கூடாது, ஓகேங்களா? நீங்க தெரியக்கூடாது எந்த இடத்துலையும். உங்களையே நீங்க உயர்த்தி வச்சுக்க கூடாது எந்த இடத்துலையும். நான் யாருன்னு தெரியுமா, எங்க சொந்தக்காரங்களாம் யாரு தெரியுமா, எங்க சொந்த ஊர் எது தெரியுமா, இப்படி சொல்லி சொல்லி உங்களை உயர்த்தி வைக்க கூடாது. சரிங்களா? யாரை உயர்த்தி வைக்கணும்? இயேசுவை உயர்த்தி வைக்கணும். உங்களை பார்த்தா இயேசு தெரியணும். இயேசுவை சுமக்கும் கழுதை, அவ்வளவுதான். நம்ம அவரை தூக்கிட்டு அவரை உயர்த்தி வைக்கணும். அப்படி வச்சீங்கன்னா அந்த இடத்துல தேவன் வந்து இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிப்பாரு. ஓகேங்களா? உங்க மூலமாக இயேசுவை தான் பார்க்கணும். உங்க பேர் தெரியுதோ இல்லையோ இயேசு பேர் தெரிஞ்சிருக்கணும் எல்லாருக்கும். அப்படி உயர்த்தி வச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். என்னங்க, நான் எங்கேயும் போறதில்லை, கிச்சனை விட்டு எங்கேயும் போறதில்லைன்னா கிச்சன்ல இருந்து கூட பாட்டு பாடலாம். உங்க குடும்பத்துல தேவனை உயர்த்தி வைக்கலாம். இல்ல வீட்லயே இருந்து நீங்க தேவனை உயர்த்தி வச்சிருந்தீங்கன்னா வீட்டுல வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்குறாரு. இன்னைக்கு உங்களை உயர்த்துவார். சரிங்களாங்க? செழிப்பை பார்ப்பீங்க, ஒரு முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. சரிங்களா? நம்ம மொர்தெகாய்க்கு ரொம்ப சின்ன வேலைங்க. அந்த ரொம்ப சின்ன வேலை என்ன வேலைன்னா, அரண்மனை வாசலாண்ட போய் உட்கார்ந்து காவல் காக்கணும், அவ்வளவுதான். ஒரு நாள் கூட அவன் வந்து சேரை விட்டு எழுந்துக்கிட்டதே கிடையாது. மந்திரி வரும்போது, ஆமான் என்ற மந்திரி வரும்போது எல்லா காவலாளிகளும் உளுந்து நமஸ்கரிப்பாங்க, வணங்குவாங்க. இவன் உட்கார்ந்துட்டே இருந்தான். எல்லாரும் சொல்லி பார்த்தாங்க, தெரியல போல, இவனுக்கு புதிய சட்டம் தெரியாது போல. ஆமான பார்த்தா எல்லாரும் நமஸ்கரிக்கணும், வணங்கணும். இல்ல, நான் யூதன், நான் ஒரு யூதன், என் தேவனுக்கு மட்டும்தான் பயப்படுவேன், அவருக்கு மட்டும்தான் வணங்குவேன், அவரை மட்டும்தான் வணங்குவேன், அவரை மட்டும்தான் நமஸ்கரிப்பேன், எந்த மனிதனையும் நமஸ்கரிக்க மாட்டேன், எந்த மனிதனையும் வணங்க மாட்டேன் அப்படின்னு இந்த சின்ன வேலையில இருந்தாங்க பாத்தீங்களா மொர்தெகாய், அவங்க சொன்னாங்க. அவனை பார்த்தாலே, ஓ இவன் ஒரு யூதன், இவன் தேவனுக்கு மட்டும் தான் பயப்படுவான். எல்லா காவலாளிங்களுக்கும் இவன் ஒரு யூதன், இவன் தேவனுக்கு மட்டும் தான் பயப்படுவான், வேற யாருக்கும் பயப்பட மாட்டான். அந்த எண்ணம் வந்துச்சு. தேவன் உயர்ந்தார். அந்த மொர்தெகாய் மூலமாக தேவன் உயர்த்தப்பட்டார். வாசல்ல தேவனை உயர்த்தி வச்சிருந்தான். இவன் அரண்மனைக்குள்ள எல்லாரும் ராஜாவை உயர்த்தி வச்சிருந்தாங்க. ஆனா நம்ம மொர்தெகாய் என்ன வேலை செய்தான் பாத்தீங்களா? அரண்மனை வாசலாண்ட தேவனை உயர்த்தி வச்சுட்டான். எப்பேற்பட்ட வேலை செய்தா பாருங்க. எல்லாருக்குமே தேவனை தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஓ யூதனா, உங்க தேவன் தான் உனக்கு முக்கியம் இல்ல, நீ தேவனை தான் உயர்த்தி வைப்ப. அந்த டைம் தேவன் வந்தாரு. மொர்தெகாய் என்ன பண்ணாரு? ஆசீர்வதிச்சிட்டாருங்க. மந்திரியா ஆயிட்டான். சின்ன வேலையில இருந்து அவனுக்கு எவ்வளவு பெரிய ப்ரொமோஷன் கிடைக்குது பாருங்க. அரண்மனைக்குள்ள போறதுக்கு தேவன் அவனுக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுத்தாரு, உயர்த்தி வச்சாரு. எங்கேயுமே நம்ம தெரியவே கூடாது, எந்த இடத்துலயும் நம்ம தெரியக்கூடாது. நம்மளை பார்த்தாலே இயேசு என்ற பேரு தான் தெரியணும். உங்க சொந்தக்காரங்க மத்தியில, உங்க ஊர்ல, எல்லா இடத்துலயும் யாரை காட்டணும்? இயேசுவை காட்டணும். சரிங்களா? உங்களையே காட்டிட்டு நீங்க வந்து வாழாதீங்க, உங்களை காட்டாதீங்க. ஏன்னா ஆசீர்வாதம் நம்மளுக்கு வேணும்ல. பிரஸ்தாபப்படுத்திக்கிற எந்த இடத்துலயும் தேவன் வந்து நம்மளே ஆசீர்வதிப்பார். நம்மளுக்கு தேவை ஆசீர்வாதம் இல்ல. அதனால தேவன் உயர்த்தி வைங்க. சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்க பிள்ளைங்க உங்க பாதத்துல வந்திருக்காங்கப்பா.
சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க. அப்பா, உங்க பிள்ளைங்க நிறைய இடத்துல உங்களை உயர்த்தி வச்சிருக்காங்க. அந்த இடத்துலலாம் நீங்க உங்க பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கிறீங்க. நன்றி அப்பா. உங்க பிள்ளைங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குறீங்க, ப்ரமோஷன் கொடுக்குறீங்க, உயர்த்துறீங்க. தேங்க்யூபா. எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்க பிள்ளைங்களை இரத்த கோட்டைக்குள் மறைச்சுக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. மரண படுக்கைகள் சரியாகுவதாக. மனிதனா பிறந்தா ஜீவ புஸ்தகத்துல பேர் இருக்கணும். அந்த புக்ல பேர் இல்லைன்னா நீங்க அந்த மனிதனை பிடிச்சி நரகத்துல தள்ளிடுவீங்க. நரகத்துல நீங்க தள்ளினீங்கன்னா நாங்க போக மாட்டோம். அந்த இடத்துல வாழ முடியாது. தீ எரிக்கிற இடத்துல எப்படி வாழ்றது? பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா. அங்க வரதான் நாங்க ஆசைப்படுறோம். பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா. நல்லா அடிச்சு உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்க எங்களுடைய பாவங்கள் எல்லாம் நல்லா மன்னிச்சு உங்க திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா. எந்த ஒரு நொடி 2வது தடவை நீங்க வருவீங்கன்னு காத்துட்டு இருக்கோம். அந்த ஒரு நொடி புதிய உடம்பை நாங்க பெற்றுக்கொள்வோம். உங்களுக்கு ஒப்பான ஒரு சரிசமமான உடம்பை கொடுப்பீங்க. அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்துக்கு நாங்க பறந்து, ஒரு ஏஞ்சல் பறந்து வர மாதிரி நாங்க வருவோம். உங்களை சந்திக்க வருவோம். அந்த வாய்ப்பை நாங்க நழுவி விட்டுறக்கூடாதுப்பா. மனிதர்கள் ஆண்டவரே, மனிதர்கள் மிக பரிசுத்தமாக வாழ்றது கடினம். நீங்க தான் உதவி செய்யணும்பா. நன்றி ராஜ். அந்த கிறிஸ்து ஆட்சியில எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க. 7 வருடம் அந்த பேய் ஆட்சியில எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க. 3வது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க. 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வீங்க. அந்த பொற்காலத்தையும் நாங்க பார்க்க ஆசைப்படுறோம். எங்களையும் கூப்பிட்டுக்கோங்க. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.